எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு நபி மதன் ஹோம்லி லைஃப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கிரில் சிக்கன் ஆர் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நான் 5 to 6 வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் காரம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பேன். அதுக்காக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். அந்த கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கனுக்கு ஒரு நல்ல கோட்டிங் கொடுக்கும். நம்மளுக்கு மாவு தண்ணியாகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம மைதா மாவு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் வெந்து வரும்போது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1 கிலோ சிக்கனுங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். எப்பயுமே பூண்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் பூண்டு அதிகமாக இருந்தால் கொடுக்கும். இன்னொன்று இஞ்சி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு கசப்பாக இருக்கும். நான் இப்போ அதே மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மளுக்கு சிக்கன் வெந்து வரும்போது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸிங் எப்படி இருக்குன்னா மாவு எல்லாம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். அப்போ தான் மசாலா நம்மளுக்கு ப்ராப்பரான கோட்டிங்க்கு ரெடி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது மசாலா சிக்கனில் ஒட்டும். தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஸ்ப்ளிட் ஆகாது. அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். யாருக்கெல்லாம் சிக்கன் தந்தூரி பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதே வேலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு சிக்கன் தந்தூரி பண்ண வரும். அதே டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு சிக்கனில் மசாலாவை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மசாலா பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா மசாலா எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா ப்ராப்பராக சிக்கனில் ஒட்டும். இப்போது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் மசாலா நல்லாவே படணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன் மேலே சிக்கனை. எப்படி மசாலா நம்ம அப்ளை பண்ணணும்னா அந்த கட் பண்ண இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மசாலா நம்மளுக்கு ப்ராப்பராக இறங்கி இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நம்ம மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இதை நான் ஒரு 3 to 4 hours பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஸோ நம்ம 3 to 4 hours கழிச்சிட்டு இது நம்ம அவனில் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் க்ரில் எடுத்திருக்கேன், சிக்கன் க்ரில்லு. இது 1 4TG அவன் 48 liters. ஸோ இதில் நான் ஒரு 5 to 6 பீஸ் வைக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கோட்டிங்காக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ப்ளிட் ஆக மாட்டேங்குது. மசாலா ப்ராப்பராக சிக்கனில் ஒட்டியிருக்கு.
அதுக்காக தான் நம்ம வந்துட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா கட்டியாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுக்கு வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகும். இதே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சிக்கன் எவ்வளோ நாள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவும் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் நீங்கள் வீட்லேயே வந்துட்டு சிக்கன் தந்தூரி எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுங்க. என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு சிக்கன் தந்தூரி நான் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு மசாலா வந்துட்டு அப்ளை பண்ணி சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். மேலே வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். பாருங்கள் அவனில் நம்ம வந்துட்டு வச்சிட்டோம். அவனில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு ரோட்டிசரி மூடு, நம்மளுக்கு வந்துட்டு என்ன பேக் பண்ணுறோம் அதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நான் 200 பேராமீட்டரில் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராட் வந்துட்டு போத் சைடு வந்துட்டு குக் ஆகணும்னா போத் சைடு நம்ம வச்சுருக்கேன். நான் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். 40 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லாவே வந்துட்டு பேக் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு குக் ஆகிட்டு வந்திருக்குதுன்னு. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வர மாதிரி இருக்குது. சிக்கன் வந்துட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்துட்டு அவுட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்துட்டு வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.